இந்தியாவோட முதல் ஹைட்ரஜன் ட்ரெயினை நம்மளோட பிரதமர் இன்னைக்கு கொடியசைச்சு தொடங்கி வச்சிருக்காரு. இதுவரைக்கும் ஜப்பான், ஜெர்மன், சைனா, அமெரிக்கா போன்ற நாடுகள்கிட்ட மட்டும் இருந்த இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் இனிமேல் நம்மகிட்டயுமே இருக்க போகுதுங்க. ஹைட்ரஜன் ட்ரெயின்னா என்ன? இந்த ஒரு ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா புகையை வெளியிடாது, அதுக்கு பதிலாக நீராவியை தாங்க வெளியிடும். இந்த வண்டியோட என்ஜினில் ஹைட்ரஜன் கேஸ் டேங்க் இருக்குங்க. அதில் ஹைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட்லேருந்து ஆக்சிஜன் கேஸுமே உள்ளே எடுத்துக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒன்றா இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அதில் தாங்க இந்த எலக்ட்ரிசிட்டி உருவாகுது. அது மூலியமாக தான் இந்த ஒரு ட்ரெயினை ரன் பண்ணுறாங்க. இந்த நைட்ரஜன் பயன்படுத்துற மூலியமா நமக்கு எந்த ஒரு மாசுமே இருக்காது. ஏன்னா இது வெளியிடுற போது வந்து பார்த்தீங்கன்னா நீராவியை தாங்க வெளியே வரும். இப்பேற்பட்ட இந்த ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப் ஃபேக்ட்ரியில் தாங்க தயாரிச்சிருக்காங்க. இந்த ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் ஜிந்த்ல இருந்து சோனிபட் அந்த ஒரு வழித்தடத்தில் தான் இந்த ட்ரெயினை இயக்க போகிறாங்க. இந்த ட்ரெயினோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 110 km/h கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 70 to 80 km ஸ்பீடில் தான் ரன் பண்ணுவாங்க. இந்த ட்ரெயின் எப்போ தமிழ்நாட்டுக்கு வரப்போகுதுன்றது தெரியல. இந்த ட்ரெயினை பற்றிய கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க மக்களே.